أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. நின்று நிதானித்து கவனமாய் செயல்படவும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லி வ பாரிக் அலைஹி வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். या हन्नान या मन्नान या दयान या सुल्तान या अल्लाह अब्दुल विवाबिक वाकिबुल मुतलर्रिउन मिन हताया रब्बना आतिना फिद दुनिया हसनतन व फिल आखिरति हसनतन व क़िना अज़ाबन नार. या सलाम अंत सलाम सल्लिमी सलामुन अलैकुम बिमा सबरतुम फ़ानिहुम उक़्बतार. या लतीफ़ या रहीम या अल्लाह. सुबहानल्लाहि व बिहम्दिही सुबहानल्लाहिल अज़ीम व बिहम्दिही अस्तग़फिरुल्लाह अस्तग़फिरुल्लाह मिम्मा सिवल्लाह व कुल्लु शैइन यक़ूलु अल्लाह. रब्बना ज़लमना अनफुसना व इल्लम तग़फिर लना व तरहमना लनकूनन्न मिनल ख़ासिरीन. अस्तग़फिरुल्लाहिल अलीयुल अलीम अल्लज़ी ला इलाहा इल्ला हुवल हय्युल क़य्यूम व अतूबु इलैह. अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन अदद खल्क़िही अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन इला नफ्सिही अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन इत्नत अरसिही अल्लाहुम्मा सल्लि अला मुहम्मदिन मिदाद कलिमातिही. सुबहानल्लाहि व बिहम्दिही अदद खल्क़िही सुबहानल्लाहि व बिहम्दिही रिला नफ्सिही सुबहानल्लाहि व बिहम्दिही इत्नत अरसिही सुबहानल्लाहि व बिहम्दिही मिदाद कलिमातिही. அல்லாஹ்வை திக்ரு செய்பவரே அறிவுடையோர். பாகம் 2. அப்பொழுது நான் மாநபி ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், யா ரசூலுல்லாஹ், தாங்கள் தான் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்களே, அப்படி இருக்க ஏன் இவ்வளவு அழ வேண்டும் என்று கேட்டேன். இதற்கு நபி அவர்கள், நான் அல்லாஹு தாலாவுக்கு நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா? நான் எவ்வாறு அழாமல் இருக்க முடியும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து, இன்ன ஃபீ ஹல்கி சமாவாத்தி வல்லர்லி என்ற ஆயத்துக்களை கூறி சென்றார்களே என்று கூறிய பின் இந்த ஆயத்துக்களை ஓதி அவற்றின் கருத்துக்களை சிந்தனை செய்யாத மனிதனுக்கு நாசம்தான் என்று அருளினார்கள். ஈமானின் பிரகாசம் அல்லாஹு தாலாவுடைய படைப்பினங்களை சிந்திப்பதில் தான் இருக்கிறது என்று சஹாபாக்களில் ஓரிருவர் அல்ல, பல பேர் கூற நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு மனிதர் தன்னுடைய வீட்டு மாடியில் படுத்துக்கொண்டு வானத்தையும் அதிலுள்ள நட்சத்திரங்களையும் பார்த்தவராக, உங்களை படைத்த ஒருவன் இருக்கிறான் என்பதை சத்தியமாக உறுதியாக நான் நம்புகிறேன், யா அல்லாஹ், நீ என்னை மன்னித்தருள்வாயாக என்று கூறினார். உடனே அல்லாஹுவின் அருள் அவரை நோக்கி வந்தது. அல்லாஹ் அவரை மன்னித்து விட்டான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒரு மணி நேரம் படைப்பினங்களை பற்றி சிந்திப்பது இரவு முழுவதும் வணங்குவதை விட சிறந்தது என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோரும் இக்கருத்தை கூறியுள்ளார்கள். ஒரு மணி நேரம் அல்லாஹுவின் படைப்பினங்களை பற்றி சிந்திப்பது என்பது ஆண்டுகளின் நஃபிலான வணக்கங்களை விட சிறந்தது என்பதாகவும் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியுள்ளார்கள். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வணக்கங்களில் சிறந்ததாக இருந்தது எது என்பதாக அன்னாரின் மனைவி உம்மு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்டபோது, சிந்தனை செய்வது என பதிலளித்தார்கள். ஒரு மணி நேரம் சிந்தனை செய்வது 60 ஆண்டுகளின் நஃபிலான வணக்கங்களை விட சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். மேற்கூறப்பட்ட அறிவிப்புகளின் மூலம் வணக்கங்கள் தேவையில்லை, சிந்தனை மட்டும் போதுமானது என்பது கருத்தல்ல. ஃபர்லு, வாஜிபு, சுன்னத்து, முஸ்தஹப் என்ற ஒவ்வொரு வணக்கமும் அவற்றை செய்வதில்தான் எந்த அளவு நன்மைகள் கிடைக்குமோ அதே அளவு அவற்றை விட்டு விடுவதனால்
ஒவ்வொன்றைக்குரிய தரஜாவின்படி தண்டனைகளும் உண்டு என்பதை உணர வேண்டும். இமாம் கஸ்ஸாலி ரஹிமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதியுள்ளனர், சிந்தித்தல் சிறந்த வணக்கம் என்று கூறப்பட்டிருப்பதன் காரணம் அதில் அல்லாஹ்வை திக்ரு செய்தல் இருப்பதுடன் மற்றும் 2 கருத்துகளாகும் அதில் உள்ளன. முதலாவது, சிந்தனை செய்வது மஹரிபா எனும் ஞானத்தின் திறவுகோலாக இருக்கிறது. இரண்டாவது, அதனால் அல்லாஹ்வின் மீது நேசம் பிறக்கிறது. இதனைத்தான் சூஃபியாக்கள் முராகபா என்று கூறுகிறார்கள். முஸ்னத் அபு யஹ்லா என்ற நூலில் எழுதப்பட்டுள்ளதாவது, மலக்குகளும் அறியாத முறையில் ரகசியமாக செய்யப்படும் திக்ரே காஃபி என்ற திக்ராகிறது 70 மடங்கு இரட்டிப்பான நன்மைகள் உடையதாகும். கியாமத் நாளில் மக்கள் அனைவரும் விசாரணைக்காக ஒன்று கூட்டப்படும் நேரத்தில் கிராமன் காத்திபீன் என்ற மலக்குகள் நன்மை தீமை பதிவு செய்யப்பட்ட செயலேடுகளை கொண்டு வருவார்கள். அப்பொழுது அல்லாஹு தாலா, இன்ன அடியானுடைய செயல்களை பாருங்கள், அவற்றில் ஏதேனும் விடப்பட்டிருக்கிறதா என்று கேட்பான். அதற்கு அவர்கள், யா அல்லாஹ், நாங்கள் எதனையும் எழுதாமலோ பதிவு செய்யாமலோ விட்டுவிடவில்லை என்று கூறுவார்கள். அப்பொழுது அல்லாஹு தாலா, உங்களுக்கு தெரியாத ஒரு அமல் நம்மிடம் இருக்கிறது, அதுதான் அம்மனிதன் செய்து வந்த திக்ரே காஃபி எனும் ரகசியமான திக்ராகும் என்று கூறுவான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இமாம் பைஹகி ரஹிமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஷுஹுஃபுல் ஈமான் என்ற நூலில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்துள்ளதாக எழுதியுள்ளதாவது, மலக்குகளும் அறியாத முறையில் செய்யப்படும் திக்ராகிறது மலக்குகள் அறிந்து கொள்கின்ற முறையில் செய்யப்படும் திக்ரை விட 70 மடங்கு உயர்ந்ததாகும். இவ்வாறு ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ்வை மறவாமல் சதாவும் ரகசியமாக திக்ரு செய்பவர்கள் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள்! அவர்கள் தங்களுடைய வெளிப்படையான அமல்களுக்குரிய நன்மைகளை பெற்றுக் கொள்வதுடன் சதாவும் சிந்தனையில் ஆழ்ந்திருப்பதால் எல்லா நேரங்களிலும் 70 மடங்கு நன்மைகளும் அதிகப்படியாக பெற்றுக்கொள்கிறார்கள். இம்மாதிரியான திக்ருதான் ஷைத்தானை முறியெடுத்து இயலாதவனாக ஆக்கிவிடுகிறது. ஒரு பெரியார் தன் கனவில் ஷைத்தான் நிர்வாணமாக இருப்பதை கண்டார்கள். மக்களுக்கு மத்தியில் நிர்வாணமாக இருப்பது உனக்கு வெட்கமாக இல்லையா என்று அவனிடம் கேட்டபோது, இவர்களின் மனிதர்கள் யார் இருக்கிறார்கள்? ஷோனி ஷியாவுடைய மஸ்ஜிதில் அமர்ந்திருக்கிறார்களே, அவர்கள்தாம் மனிதர்கள். அவர்கள்தாம் என்னுடைய உடலை மெலிய செய்வது, என் ஈரலை கருகச் செய்து விட்டார்கள் என்று கூறினான். ஹஜ்ரத் ஜுனைத் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், நான் ஷோனி ஷியா மஸ்ஜிதிற்குள் சென்று பார்த்தபோது அங்கு சில பெரியார்கள் தங்களின் தலைகளை முழங்கால்களின் மீது வைத்தவர்களாக முராகபாவில் ஈடுபட்டிருந்தார்கள். அவர்கள் என்னை கண்டதும் அந்த தீயவனின் பேச்சை கேட்டு ஏமாந்து விட வேண்டாம் என்று என்னிடம் கூறினார்கள். இதே போன்று மசூஹி ரஹிமத்துல்லாஹி அலைஹி என்பவர்களும் கனவில் ஷைத்தானை நிர்வாணமாக அலைவதைக் கண்டு, மனிதர்களுக்கு மத்தியில் இவ்வாறு நிர்வாணமாக அலைவது உனக்கு வெட்கமாக இல்லையா என்று கேட்டபோது, அல்லாஹ்வின் மீது ஆணையாக இவர்கள் எல்லாம் மனிதர்களே அல்லர். இவர்கள் மனிதர்களாக இருந்தால் குழந்தைகள் பந்து விளையாடுவதைப் போல் இவர்களை நான் விளையாட முடியாதே என்று கூறிய பின், இவர்கள்தாம் என் உடலை நோயுறச் செய்த மனிதர்கள் என சூஃபியாக்களில் ஒரு கூட்டத்தினரை சுட்டி காட்டினான். ஒரு பெரியார் கூறுகிறார்கள், நான் கனவில் ஷைத்தானை கண்டேன். அவன் என்னை தாக்கினான். நான் ஒரு தடியால் அவனை அடிக்க ஆரம்பித்தேன். அவன் அதனை சிறிதும் பொருட்படுத்தவே இல்லை. அப்பொழுது இவன் இதனெல்லாம் பயப்பட மாட்டான், மனதின் ஒளியை கொண்டுதான் பயப்படுவான் என்று ஓர் அசரீரி கேட்டது. திக்ரில் மிகச் சிறந்தது திக்ரே காஃபி எனப்படும் ரகசியமான திக்ராகும். உணவில் மிகச் சிறந்தது போதுமான அளவுள்ளதாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக ஷஹுதுர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்துள்ளார்கள். இதே ஹதீஸை உக்பாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அறிவிக்கிறார்கள். போதுமான உணவு என்பது உயிர் வாழ போதாத குறைந்த உணவோ
அல்லது பெருமை அடிப்பதில் பாவங்கள் புரிவதிலும் ஈடுபடச் செய்யும் அதிக உணவோ இல்லாமல் நடுத்தரமான முறையில் உள்ள உணவாகும். இப்னு ஹிப்பான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அஃபியு யஹ்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருவரும் இந்த ஹதீஸ் சரியான ஆதாரமுடையது என்று கூறியுள்ளார்கள். ஒரு ஹதீஸில் நீங்கள் அல்லாஹுவை திக்ரே காமில் மூலம் நினைவு கூறுவீர்களாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய போது திக்ரே காமில் என்றால் என்ன என்பதாக ஒரு சஹாபி கேட்டார். அது திக்ரே மஹ்பி எனப்படும் ரகசியமான திக்ராகும் என பதிலளித்தார்கள். மேற்கூறப்பட்ட அறிவிப்புகளில் இருந்து திக்ரே காஃபி மிகச் சிறந்தது என்று தெரிய வருகிறது. இதற்கு முன் கூறப்பட்ட அறிவிப்பில் உங்களை பைத்தியக்காரர் என்று சொல்லும் அளவுக்கு அதிகமாக திக்ரு செய்யுங்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இவை இரண்டும் சந்தர்ப்பங்களை கவனித்து செய்ய வேண்டிய தனித்தனி விஷயங்களாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய மருத்துவ குறிப்பு. அருகிரை இலையை பொடித்து வைத்து கொண்டு வயதிற்கு ஏற்ப கால் முதல் ஒரு தேக்கரண்டி வரை தேனில் குழைத்து கொடுத்து வர வயிற்று பொறுமல், வயிற்று வலி, செரியாமை, நாட்பட்ட மார்புச்சளி, பால் மாந்தம், மாந்தச்சுரம், கணை, வயிற்றுப்போக்கு ஆகியவை தீரும் இன்ஷா அல்லாஹ். வசலாம் மா சலாமா.